தம்பி நானும் ஒத்துக்கிறேன், இளமைக்கும் முதுமைக்கும் வேறுபாடு உண்டு. கண்ணாடி முன்ன நின்னு முகத்தை பார்த்தா அது இளமை, கண்ணாடி போட்டாதான் முகத்தையே பார்க்க முடியும்னா அது முதுமைங்கிறது எங்களுக்கும் தெரியும். பார்த்து படிடா அப்படின்னா அது இளமை, படி இருக்கு பார்த்து அப்படின்னா அது முதுமை. எங்களுக்கு தெரியும் சண்முகம். இன்னைக்கு இளைஞர்கள்லாம் எடுத்த காரியம் என்ன தெரியுமா? கையில 2 சிகரெட்டை எடுத்துக்கிட்டு பஞ்சு தீர வரைக்கும் அடிச்சிட்டு கீழே போடக்கூடிய இளைஞர்கள் தான் இந்த பாரத தேசத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை உங்கள் நெஞ்சம் சொல்லும். அலெக்சாண்டர் இருக்கார் பத்தியா, அவர் மெருகுவர்த்தி வெளிச்சத்துல படிச்சாரா, ஷேக்ஸ்பியர் தெருவிளக்கு வெளிச்சத்துல படிச்சாராங்கிற. கடைசி பெஞ்சில ஒரு பையன் சொல்றான், அப்படின்னா பகல்ல என்ன சார் பண்ணாங்கன்னு கேட்கிறான். நான் சொன்னேன், பொய் பேசக்கூடாது, பிறர் பொருள் மேல ஆசைப்படக்கூடாது, பிறர் மனம் நோக பேசக்கூடாது அப்படிங்கிற. ஒருத்தர் சொல்றான், மொத்தத்தில் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயேன். ஈக்களுக்கு பற்கள் இல்லை, தேலுக்கு காதுகள் இல்லை, மண்புழுவுக்கு கண்கள் இல்லை, நாய்க்கு வியர்ப்பதில்லை, சிலந்திக்கு எலும்புகள் இல்லை. தம்பி, சண்முகம் பேச்சில் துளியளவும் உண்மை இல்லை என்பதுதான் உண்மை. அவர் சொன்னாரு, இளமைனால என்ன முடியும்? நானும் ஒத்துக்கிறேங்க தம்பி, நானும் ஒத்துக்கிறேன், இளமைக்கும் முதுமைக்கும் வேறுபாடு உண்டு. கண்ணாடி முன்ன நின்னு, நல்லா கேட்டுங்க, கண்ணாடி முன்ன நின்னு முகத்தை பார்த்தா அது இளமை, கண்ணாடி முன்ன நின்னு முகத்தை பார்த்தா அது இளமை, கண்ணாடி போட்டாதான் முகத்தையே பார்க்க முடியும்னா அது முதுமைங்கிறது எங்களுக்கும் தெரியும். பார்த்து படிடா அப்படின்னா அது இளமை, படி இருக்கு பார்த்து அப்படின்னா அது முதுமை. எங்களுக்கு தெரியும் சண்முகம். ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா, நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிப்பவர்கள் ஆற்றல் மிகு இளைஞர்களா அனுபவிகம் மிகு முதியவர்களான்னு கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் எடுத்த காரியம் என்ன தெரியுமா? கையில 2 சிகரெட்டை எடுத்துக்கிட்டு பஞ்சு தீர வரைக்கும் அடிச்சிட்டு கீழே போடக்கூடிய இளைஞர்கள் தான் இந்த பாரத தேசத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை உங்கள் நெஞ்சம் சொல்லும். சார், நான் தமிழாசிரியர், வகுப்புல போய் பாடம் நடத்தினேன். பரீட்சை எல்லாம் வந்துருச்சு. அலெக்சாண்டர் இருக்கார் பத்தியா, அவர் மெருகுவர்த்தி வெளிச்சத்துல படிச்சாரா, ஷேக்ஸ்பியர் தெருவிளக்கு வெளிச்சத்துல படிச்சாராங்கிற. கடைசி பெஞ்சில ஒரு பையன் சொல்றான், அப்படின்னா பகல்ல என்ன சார் பண்ணாங்கன்னு கேட்கிறான். நான் சொன்னேன், பொய் பேசக்கூடாது, பிறர் பொருள் மேல ஆசைப்படக்கூடாது, பிறர் மனம் நோக பேசக்கூடாது அப்படிங்கிற. ஒருத்தர் சொல்றான், மொத்தத்தில் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயேன். காலாண்டு பரீட்சை நடக்குதுன்னு கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு சொல்றேன், கொஸ்டின் பேப்பர்ல எதுவும் எழுதக்கூடாது, புரியுதா அப்படின்னு. போங்க சார், ஆன்சர் சீட்லயே என்ன எழுதுறதுன்னு தெரியல, கொஸ்டின் பேப்பர்ல எழுதுறான். இவன் தான் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிக்க போறான். ஒண்ணும் இல்லை சார், இன்றைய இளைஞர்களுக்கு ஸ்கோர் தெரியுது, சோறு தெரியல. படித்தால் வேலை என்று இந்த இளைஞர்களுக்கு தெரிகிறது, படித்தால் வேலை என்று இந்த இளைஞர்களுக்கு தெரிகிறது. ஆனால் விதைத்தால் தான் சோறு என்று இன்றைய இளைஞர்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் உண்மை. அத ஒண்ணும் இல்லை, எளிமையா சொல்லணும்னா, இந்த தேசத்தை எது வார்த்தெடுக்கும் என்று ஒரு கிழவி யோசிச்சா. போன வருஷம் 105 வயது ஒரு பாட்டிக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்தாங்க மத்திய அரசு. யாருக்கு தெரியுமா கொடுத்தாங்க? இளைஞர்களுக்கு கொடுக்கல. 105 வயது பாட்டி, மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த பாப்பம்மாள் என்கின்ற ஒரு வயதான மூதாட்டிக்குத்தான் கொடுத்தார்கள். மேடையிலே பெற்றுக்கொண்டு அந்த கிழவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த இந்த எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த விருதை நான் யாருக்கு தெரியுமான் கொடுக்கிறேன்? இந்த விவசாயத்தை கைவிட்டு விடக்கூடாது, விவசாயம் செழித்தால் தான் இந்த நாடு செழிக்கும் என்கின்ற எண்ணத்தை இளைஞர்கள் நெஞ்சிலே விதைக்க வேண்டும் என்கின்றபடியால் இந்த விருதை இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னாலே அந்த பாப்பம்மாள், அந்த கொடுக்கக்கூடிய மனம் யாருக்கு இருக்கும் என்று சொன்னால் அனுபவம் மிகு முதியவர்களுக்குத்தான் இருக்கும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சார், எங்களுக்கு இளைஞர்கள் மேல எந்த கோபமும் இல்லைங்க.